வெல்கம் டு மை சேனல். பீட்ரூட் ஃப்ரை செய்யலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், சூடானதும் கடுகு, வெள்ளை உளுந்து, சீரகம், சீரகம் பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, 3 பச்சை மிளகா, 2 வரமிளகா, சின்னதாக கட் பண்ண வெங்காயம் 1 கப்பு, வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. சின்னதாக கட் பண்ண பீட்ரூட் 3 கப்பு சேர்த்துருவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு கல்லுப்பு, 1 நிமிஷத்துக்கு ஆயிலே நல்லா வதக்கிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஆயிலே நல்லா வதக்கியாச்சு. அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பு 1 கப்பு, ஒரு கப்பு தண்ணி, நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். நாலு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணியாச்சு. பீட்ரூட்டும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக 1/4 கப்பு தேங்காய் துருவல், சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. பீட்ரூட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு சேர்த்து பரிமாறிடலாம். இது போல் பீட்ரூட் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.